ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த ரெண்டு அணிகளுக்கும் இடையான போட்டியில் சிஎஸ்கே அணியில் தலை தோனி இல்லாமல் ரெய்னா தலைமையில் களமிறங்கினாங்க. ஆரம்பம் ரொம்ப அமர்க்கலமாக அமைஞ்சது. ஷேன் வாட்சன் 29 பால் பிடிச்சி 31 ரன்கள். இருந்தாலுமே 4 4 தான் அடிச்சிருப்பாரு. ஒரு மந்தமான ஆட்டத்தை தான் வெளிப்படுத்தியிருப்பார். ஆனால் டூப்ளசிஸ் அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருப்பார். அவர் 31 பால் பிடிச்சி 45 ரன்கள், 3 4 3 6. சிஎஸ்கேனுடைய ஸ்கோர் 79 இருக்கும் பொழுது தான் முதல் விக்கெட்டே விழுகும். முதல் 10 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 79 அடிச்சிட்டாங்க. ஆனால் அடுத்த 10 ஓவருக்கு சரியாக விளையாடலை. அடுத்தடுத்து விக்கெட் விழுந்துருச்சு. பால் அதிகமாக வேஸ்ட் பண்ணாங்க. ஸோ 20 ஓவரில் 132 தான் அடித்தாங்க. இதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஓப்பனிங் மிரட்டிட்டாங்க. வழக்கம் போல் வார்னர் பேஸ்டோவுடைய அதிரடியால் 16.5 ஓவர்லேயே 137 ரன்கள் அடித்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாங்க. இந்த போட்டி முடிஞ்ச பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேனுடைய கேப்டனாக இருந்த சுரேஷ் ரெய்னா பேசுவார். அவர் சொல்லும்போது பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வெற்றி மட்டும்தான் எங்களுக்கு இருந்துச்சு. இது நல்ல ஒரு தருணம், பாடம் கற்றுக்க வேண்டிய ஒரு தருணம் இது. ஸோ தொடர்ந்து வெற்றி வாங்கிட்டே வரும்போது திடீர்னு ஒரு தோல்வி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும். அதே நேரம் தோனி தலைமை இல்லை, அவர் அணியில் இல்லாத கண்டிப்பாக அணிக்கு பின்னடைவு தான். அவர் அணியில் இல்லாத எவ்வளோ பெரிய வெற்றிடத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நாங்கள் உணர்ந்துட்டோம். அதே நேரம் எனக்கு கிடைச்ச சூப்பரான ஒரு வாய்ப்பை நான் பயன்படுத்தி இருக்கணும். இருந்தாலும் தவறுலேருந்து நான் பாடம் கற்றுக்கிட்டேன். அதேமாதிரி அனுபவ வீரர்கள் சிறப்பாக விளையாண்டாங்க. டூப்ளசிஸ், வாட்சன் மற்றும் இம்ரான் தாகிர் 3 பேருமே சிறப்பாக விளையாண்டாங்க. அனுபவம் வாய்ந்த வீரர்கள் இவங்களாம். ஸோ அது அணிக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்குது. அடுத்த போட்டியில் ஆர்சிபி அணிக்கு எதிரான போட்டியில் தோனி திரும்பிடுவார். அவர் நலமுடன் இருக்கார் அப்படின்னு சுரேஷ் ரெய்னா சொல்லியிருக்காரு. ரசிகர்களும் ரெய்னா என்ன சொல்கிறாரோ அதான் ஃபீல் பண்ணுறாங்க. தோனி இல்லாத மிகப்பெரிய ஒரு வெற்றிடத்தை அணியில் ஏற்படுத்திருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.